எல்லாத்துக்குமே நன்றி. ரஞ்சித் அண்ணா, அந்த நாள் நாங்கள் மறக்கவே முடியாது. பெரிய பெருமாள் நான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு மழை நாளில் எனக்கு லவ் யூன்னு மெசேஜ் அனுப்புனீங்க. அந்த நாள்லேருந்து இந்த பயணம் தொடங்குது. அன்னையிலேருந்து நான் நம்பிக்கையாக எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். நீளத்துக்கு திருப்பி நான் படம் பண்ணணும் அப்படிங்கிறது உடனே பண்ணணும்னு ஆசைப்பட்டது. அது தள்ளி போயிட்டு இருந்துச்சு. அது பெரிய என்ன சொல்கிறது, எனக்கு அது பெரிய பெயினாகவே இருந்துச்சு, குற்ற உணர்ச்சியாகவே இருந்துச்சு. ஏதோ பெரிய வாழ்க்கையில் தப்பு பண்ணுறோமோன்னு தோணிகிட்டே இருக்கும். ஏதோ வழியில் பைசன் பண்ணிட்டேன். பைசன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரஞ்சித் சொன்னேன், வேறு எதாவது கதை பண்ணலாம், இது ரொம்ப கஷ்டம், சொல்ல முடியாது. இந்த படத்தோட போக்கு வந்து உங்களுக்கு எனக்கும் கூட சண்டே வந்து மூணு பயமாக இருக்கேன். அந்த பட்ஜெட் இஷ்யூலாம் வரும்போது இந்த படத்தை வேறு ஒன்று பண்ணலாம், வேறு ஏதாவது படம் பண்ணலான்னு சொன்னேன். அப்போ அண்ணன் சொன்னார், டேய் இந்த படம் இப்போ பண்ணலாம், எப்படா பண்ண போகிறேன், இந்த படத்தை நீ பண்ணு பார்த்துக்கலாம், இந்த படம் பண்ணியே ஆகணும். இன்றைக்கி நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கோம், நம்ம மறுபடியும் சேர்றோம் அப்படின்னா நீ சமூகத்துக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான காத்திரமான ஒரு படம் தான் கொடுக்கணும், இந்த படம் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் முழுக்க சுதந்திரம் தான். எப்போவுமே எனக்கு ரஞ்சித் எவ்வளோ தெரியல, பெரிய ரஞ்சித்னு ஆரம்பிச்சதுனால எனக்கு எல்லா ப்ரொடியூசருமே ஒரு பெரிய சுதந்திரம் கொடுப்பாங்க. இந்த படத்துலேயே அந்த மாதிரி சுதந்திரம் தான். அப்ளாஸும் சரி, நீலம் ஸ்டுடியோஸும் சரி, எல்லோரும் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாங்க. அந்த மிகப்பெரிய சுதந்திரத்தின் அடிப்படையில் எடுத்தது தான் பைசன். அதனால் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.